அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து கொண்டிருக்கிறார். மேலான அன்பர்களே, சகோதரர்களே, இது அல்லாஹ் எங்கள் அனைவர்களின் மீது கொண்ட மிகப்பெரிய ஒரு இரக்கம், அல்லாஹுடைய ரஹ்மத். அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் அவன் பக்கம் நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதற்காக அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் அவனுடைய மஃபிரத்தை கொண்டும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவதற்காக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துக்கு மிகவும் நெருக்கமான அந்திம நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை எந்தெந்த அமல்களை கொண்டு அலங்கரித்தார்களோ, கண்ணியப்படுத்தினார்களோ, உயிர்ப்பித்தார்களோ, அவ்வாறான நெல் அமல்களை செய்வதற்கான தௌஃபீகை, ஆரோக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. மேலான அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அடியார்களின் மீது இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். இதனாடிதான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் அடியார்கள் மறதியிலும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த நிஅமத்துகள் அவைகளுக்கு நன்றி செலுத்துவதிலிருந்து தூரமாக கூடிய நேரம் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் பக்கம் நெருக்கமாக ஆக்குவதற்காக ஏராளமான சந்தர்ப்பங்களை, இபாதத்தினுடைய பருவ காலங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறார். தபரானியிலே பதிவாகிறது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன லிரப்பிக்கும் ஃபி அய்யாமி தஹரிக்கும் நஃப்ஹாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆயுட்காலங்களில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக சில பருவ காலங்களை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அலா ஃபதஅர்ரு லஹா. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவ்வாறான காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை அழகான முறையில் திட்டமிட்டு நாம் சிந்தித்து நேர முகாமைத்துவத்தை அமைத்து அந்த பருவ காலங்களை இபாதத்துக்காக கொடுக்கக்கூடிய அடியார்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும் என்ற தாற்பயத்தை, யதார்த்தத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவ்வாறான பருவ காலங்களில் நாம் அமல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்து கொண்டாலே போதும், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, ஈருலகத்திலும் வெற்றி மாலை அணியக்கூடிய உயர்ந்த சந்தர்ப்பத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் தான் ரமலானுடைய மாதம் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் ஷஹ்ரு கைரின் வ பரக்கா, இது கைர்கள் நிறைந்த ஒரு மாதமாக, பரக்கத்து நிறைந்த ஒரு மாதமாக, ரஹ்மத் நிறைந்த ஒரு மாதமாக, மஃபிரத் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கின்றார். நாம் அனைவர்களும் ஆத்மீக ரீதியாக பலகீனர்களாக, வறுமையாளர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆத்மீக ரீதியில் உல பரிசுத்தம் அடைவதற்காக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்து, அருட்கொடை தான் இந்த சங்கையான ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அவரவர்களுக்கான பருவ காலங்கள் வரக்கூடிய நேரம் அதற்கென தனியாக திட்டமிட்டு நாம் அதற்காக பாடுபடக்கூடியவர்களாக, முயற்சிக்கக்கூடியவர்களாக, எமது இலக்குகளை அடைவதற்காக நாம் முழுமையாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இபாதத்துக்கென நாம்
வித்திடக்கூடிய இவ்வாறான பருவ காலங்களை இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவர்களும் அழகாக நேர முகாமத்துவம் அமைத்து நாம் உயர்ந்த நிலையில் இபாதத்துகளை மேற்கொள்ளக்கூடிய அடியார்களாக மாறுவதை கொண்டுதான் நிச்சயம் இந்த காலங்களில் பிரயோசனம் உள்ளவர்களாக மாறிக்கொள்ள முடியும் என்பதில் எந்த ஐயமும் சந்தேகம் கிடையாது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானுடைய மாதங்களில் எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானுடைய மாதத்தில் பகலுடைய காலங்களும் இரவுடைய காலங்களில் எவ்வாறு கழித்தார்கள் என்பது மிக தெளிவாக, துல்லியமாக, விரிவாக, ஆழமாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் வெறுமனே பசித்திருப்பது நோக்கம் அல்ல. நாம் முழுமையாக ஆத்மீக ரீதியாக அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு ரமலானுடைய அந்த மாதத்தில் என்ன யதார்த்த பூர்வமாக அவர்களுடைய காலங்கள் நேரங்கள் கழியப்பட்டதோ அந்த அடிப்படையில் ஒவ்வொருவர்களும் ரமலானுடைய மாதத்தில் நாம் எமது காலங்கள் நேரங்களை கழிப்பதற்கு முயற்சிக்கக்கூடியவர்களாக, எத்தனிக்கக்கூடியவர்களாக, நாம் வரலாறு படைக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆணித்தரமாக உறுதியான நியத்தை வைக்க வேண்டும். இது எனது வாழ்க்கையில் கிடைத்திருக்கக்கூடிய கடைசி ரமலானாக இருக்கலாம். அடுத்த வருடம் ரமலானுடைய மாதத்தை அடைவது என்பது யாருக்கும் எந்த உத்தரவாதம் கிடையாது. ஏன், சென்ற வருடம் எங்களுடைய வீட்டுக்குள் இருந்த எமது உற்றார்கள், உறவினர்கள், எமது சொந்த பந்தத்தை சார்ந்தவர்கள், எமது நண்பர்கள், எமதுக்கு அறிமுகமானவர்கள், எமக்கு தெரிந்தவர்கள் இன்று அந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த ரமலான் போதும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நிலையில் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு இந்த சந்தர்ப்பம் போதுமாகும். ஹதீஸிலே பதிவாகிறது. முஸ்னத் அஹ்மது போன்ற கிரந்தங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய நேரம் 2 மனிதர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த 2 மனிதர்களும் மதீனா நகரிலே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களை தயாரித்து அனுப்பினார்கள். அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னும் ஒரு மனிதர் ஒரு வருடம் முழுமையாக மதீனா முனவராவில் இருந்து அவரும் வஃபாத்தாகிவிட்டார் மதீனா முனவராவில். இந்த 2 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள், ஒருவர் ஷஹீதாக வஃபாத்தானா, ஷஹீதாக வஃபாத்தானவருக்கு பின்னால் அடுத்த மனிதர் ஒரு வருடம் வாழ்ந்துவிட்டு இயல்பான மரணம் என்ற அடிப்படையில் மதீனாவில் வஃபாத்தாகிறார். இந்த 2 சஹாபாக்களையும் தல்ஹா பின் உபைதுல்லா என்ற ஒரு சஹாபி அவர்கள் கனவு காணுகிறார்கள். இந்த 2 சஹாபாக்களில் ஷஹீத் அல்ல, அதுக்கு பின்னால் ஒரு வருடம் வாழ்ந்தவர் சுவர்க்கத்தினுடைய வாயிலில் முதலாவது நுழையக்கூடிய அந்த காட்சியை அவர்கள் காணுகிறார்கள். 2வது தான் ஷஹீதான அந்த சஹாபி சுவர்க்கம் போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு அவர்கள் பூரிப்படைகிறார்கள், ஆச்சரியமடைகிறார்கள். தனது அருமை சஹாபாக்களிடத்தில் இது சம்பந்தமாக பேசுகிறார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சந்தேகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய பதில் அது எமக்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக, பாடமாக இருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அலைஸ கத் ஆஷ ஆமன் பஅதஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஷஹீதுக்கு பின்னால் இந்த மனிதர் ஒரு வருடம் உயிரோட வாழவில்லையா என்று கேட்டார்கள். ஒரு வருடம் வாழ்ந்தார். ஒரு வருடம் வாழ்ந்தால் அதரக ரமலான வஸாம வஸல்லா கதா வகதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வருடம் வாழ்ந்து ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு நோற்றாரே, இது அந்த ஷஹீதை விட உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பாக்கியத்தை கொடுத்து விட்டான் என்ற தெளிவை
அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், மேலான அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம் எங்களுடைய கரத்தில் அல்லாஹ் தரப்போகிறான் என்றால், அல்லாஹுடைய இந்த விருந்தாளியை நாம் உச்ச நிலையில் இருந்து மிக அழகான முறையில் திட்டமிடுவோம். ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகல் காலங்களும் அமலோட, இபாதத்தோட, திலாவத்தோட, திக்ரோட, துஆவோட, தௌபாவோட, அழுகையோட நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை கழிக்க வேண்டும். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, விசேடமாக ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம், ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் மிக நெருக்கம் இருக்கிறது, மிக தொடர்பாடல் இருக்கிறது. ஆனால் நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும், எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் காணப்படக்கூடிய தொடர்பாடல் என்ன? குர்ஆன் எந்த அளவுக்கு நாம் குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களாக, குர்ஆனை விளங்கக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவர்களும் சுய விசாரணை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருந்து பைத்துல் இஸ்ஸாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் அவனுடைய கலாமுல்லாஹ் இந்த குர்ஆனை எல்லாம் இறக்கி வைத்தான். அந்த பலகை துண்டாக இருந்தது. குர்ஆன் எழுதப்பட்டத நாடி அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலும் கண்ணியம் நிறைந்ததாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்த ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் சய்யிதுல் மலாயிகா, அனைத்து மலாயிகா மார்களுக்கும் தலைவராக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த குர்ஆனை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். இந்த குர்ஆன் அது ரமலானுடைய மாதத்தில் இறக்கி வைக்கப்பட்டத நாடி எல்லா மாதங்களிலும் சிறந்த மாதமாக, உயர்ந்த மாதமாக, கண்ணியமான மாதமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விட்டான். இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் இறக்கி வைத்தத நாடிதான் அந்த இரவுக்கும் சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த குர்ஆனை மக்கமா நகரிலும் மதீனா முனவராவிலும் இறக்கி வைத்தத நாடி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டங்களிலும் எல்லா நாடுகளிலும் உயர்ந்த சிறந்த கண்ணியமான இடமாக மக்கா முக்கர்ரமாவையும் மதீனா முனவராவையும் அல்லாஹ் மாற்றிவிட்டான். இந்த குர்ஆன் இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டத நாடி அனைத்து உம்மத்தினர்களை விடவும் சிறந்த உம்மத்தாக, கைரான உம்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை மாற்றிவிட்டான் என்றால், இந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பாடல்? குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், குர்ஆனுக்கு எந்த கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனோடு யாரு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடன் தொடர்புள்ளவர்கள். அல்லாஹுடன் பேச வேண்டும் என்றால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும். அல்லாஹ் எங்களுடன் பேச வேண்டும் என்றால் அல்லாஹுடைய கலாமுல்லாவை நாம் ஓத வேண்டும். அல்லாஹுடைய கலாம் அது குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், குர்ஆனுடையவர்கள் வெற்றியாளர்கள், குர்ஆனுடையவர்கள் மகத்தானவர்கள், கண்ணியம் நிறைந்தவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், உலகத்தில் அனைத்து சாதனைகளையும் படைக்கக்கூடியவர்கள் குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்கள் தான். இதனாடிதான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதல் கௌம் அக்வாமன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தில் சில கூட்டங்களை அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்துகிறார். வயதஉ பிஹி ஆஹரீன், இந்த குர்ஆனை கொண்டு இன்னும் ஒரு சாராரை அல்லாஹ் தாழ்த்துகிறான். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் உள்ள இந்த விரிசல், இந்த தூரம், குர்ஆனை புறக்கணிக்கப்பட்ட, குர்ஆனை கொண்டு தாழ்த்தப்பட்ட கூட்டத்தில் மாறிவிடுவோமோ என்ற ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு பீலி உள்ளத்தில் உண்டாகக்கூடிய அளவுக்கு குர்ஆனை விட்டு நாம் தூரமாக கொண்டிருக்கின்றோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு கொடுத்த கண்ணியம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில்
அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு நேர தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் பதிவாகிறது. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு நேரத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். நானும் பின்னால் சென்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தக்பீர் கட்டிக் கொண்டேன். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவை எப்படி ஓதுகிறார்கள்? அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு அதாவுடைய ஆயத்துகள் வரக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியவர்களாக, ரஹ்மத்தினுடைய ஆயத்துகள் வரக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை வேண்டியவர்களாக அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலாக, அமைதியாக, தஜ்வீதோடு, தர்தீலோடு குர்ஆன் அந்த சூரத்துல் பக்ராவை ஓதி முடித்து விடுகிறார்கள். நான் நினைத்தேன் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூக்கு போவார்களா என்று நான் கருதக்கூடிய நேரம் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளல, இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூரத்து நிசாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்து நிசாவை முழுமையாக ஓதி முடிக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவை போன்று நான் நினைத்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூக்கு போவார்களா என்று நினைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூக்கு போகவில்லை. சூரத்து ஆல இம்ரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக ஓதி முடிக்கிறார்கள். என்னுடைய உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணம் உண்டாகிருச்சு, நான் உட்கார்ந்து தொழலாமா? மேலான நண்பர்களே, சகோதரர்களே, சுமாராக 7 ஜுசுக்கள் வரைக்கும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ரகாத்திலே ஓதி முடிக்கக்கூடிய நேரம் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடைசியாக அந்த சூராவை ஓதக்கூடிய நேரம் தொழுகை விடல்ல, நான் உட்கார்ந்து தொழலாமா என்ற அந்த உணர்வு, அந்த சிந்தனை கெட்ட உணர்வு, கெட்ட சிந்தனை என்று குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதை முன்வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்றால் அவர்கள் குர்ஆனுக்கு கொடுத்த கண்ணியம் என்ன, உயர்வென்ன, அந்தஸ்து என்ன என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனை ரமதானை கழித்து விட்டோம். ஒவ்வொரு ரமதானிலும் முழு குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவை நாம் முழுமையாக கேட்க முயற்சிக்கின்றோமா? மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனோட தொடர்புள்ள மக்களாக நாம் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இல்லை என்றால் குர்ஆனை புறக்கணித்த கூட்டத்தில் நாம் ஆக்கப்பட்ட விடுவோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையில் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வாதிடுவார்கள், இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. இந்த குர்ஆனை தூக்கி வீசிய அந்த கூட்டத்தை பற்றி அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் அவர்கள் புகார் செய்ய போகிறார்கள், வாதிட போகிறார்கள். அப்படியான நிலையிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அதுக்கு அரிய வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பம் ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. எமது ஸலஃபு ஸாலிஹீன்கள் எவ்வளவு இன்பமாக, எவ்வளவு ஆறுதலாக, அமைதியாக அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். வேளாண் உஸைத் இப்னு ஹுதைர் என்ற அந்த சஹாபியினுடைய நிகழ்வு அனைவர்களுக்கும் பாடமாக, ஒரு படிப்பினையாக அமையும். அவர்கள் இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் தனக்கு முன்னால் குதிரை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தனது மடியில் யஹ்யா என்ற மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். அந்த குதிரை விரல ஆரம்பிக்கிறது. நிறுத்தி விடுகிறார்கள். மீண்டும் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்ப நிலையை விட அந்த குதிரை விரல ஆரம்பிக்கிறது. நிறுத்தி விடுகிறார்கள். மூன்றாவது விடுத்தமும் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அந்த குதிரை கயிறை அவிழ்த்துவிட்டு தனது மடியில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகன் யஹ்யாவை அந்த குதிரை மிதித்து விடுமோ என்று பயப்படக்கூடிய நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டு காலை நேரத்தில் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் நடந்த நிகழ்வை முன்வைக்கக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தில்கல் மலாயிகா உஸைத், நீங்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனை கேட்பதற்காக மலக்குமார்களுடைய கூட்டம் அந்த இடத்திலே இறங்கினார்கள். இதை பார்த்துதான் அந்த குதிரை விரல ஆரம்பித்தது. லவ் குந்த ததுமு அலா கிராஅத்திக ஹத்தா யுஸ்பிஹ சொன்னார்கள், நீங்க சுபஹுடைய நேரம் வரைக்கும் நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருப்பீர்கள் என்றால்
நிச்சயமாக சுபஹனுடைய தொழுகைக்கு வரக்கூடிய ஏனைய தோழர்களும் அந்த மலக்குமாருடைய கூட்டத்தை நேரடியாக கண்டிருப்பார்கள் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆனை இன்பமாக ஓதக்கூடியவர்களாக அருமை சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, ஒரு ரக்காத்தில் ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக, தமீமுத் தாரி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே ரக்காத்தில் ஒரு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக பலரும் சலஃபுகளுடைய வாழ்க்கை வரலாறுகள் சான்றாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக குர்ஆனுக்காக நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநராக இருந்தவர்கள். அவர்களுடைய விடயத்தில் அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், இதா தஹல ரமலான் யஃபிரு மின் கிராஅத்தில் ஹதீஸ் வ முஜாலசதி அஹ்லில் இல்ம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டா ஹதீஸ படிப்பதிலிருந்து, உலமாக்களுடைய சபையிலிருந்து விரண்டோடி வ அக்பல அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதில் முழுமையாக நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய விடயத்திலும் அவ்வாறுதான் சொல்லப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மாணவர் எமது மதுஹபுடைய ஸ்தாபகர் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புனித ரமலானுடைய மாதத்தில் 60 குர்ஆனை ஓதிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலானுடைய முழு மாதத்திலும் பகலுடைய காலத்தில் 30 குர்ஆனை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த பொற்காலத்தை குர்ஆனோடு நாங்கள் இணைவோம். குர்ஆனுடைய இணைவதை கொண்டு உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் அல்லாஹ் தீர்வை வச்சிருக்கிறான். குர்ஆன்ல நாங்க வெறுமனே ஒரு பரக்கத்தை நினைச்சு கொண்டிருக்கிறோம். மௌத்தானவர்களுக்கு குர்ஆனை ஓதுவது என்ற ஒரு கோட்பாடோடு அகீதாவோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மாத்திரமல்ல, மேலான அன்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் முழு இல்மும் துனியா ஆகிராவுடைய அனைத்து அறிவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வைத்திருக்கிறான். நபவமா கான கபலக்கும், முன்னால் உள்ள அனைத்து சமூகத்தாருடைய அறிவும் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. வகபருமா கான பாதக்கும், கியாமத் வரைக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுடைய அறிவு நிறைந்த ஒரு பொக்கிஷம், ஒரு முஅ்ஜிஸா தான் இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனில் யாரு தொடர்புள்ளவர்களாக, குர்ஆனை யாரு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மக்களுடைய உள்ளத்தில் ஆட்சியாளர்களாக, கண்ணியம் நிறைந்தவர்களாக, சிறப்பானவர்களாக, மகத்தானவர்களாக உலக வாழ்க்கையில் அவர்களை அல்லாஹ் ஆக்குவான் என்பது அது நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, சலஃபுகளுடைய வாழ்க்கை அவ்வாறுதான் இருந்தது. இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்கத்தினுடைய கவர்னராக இருந்தவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் உஸ்ஃபான் என்ற இடத்துக்கு அவர்கள் போனார்கள். அங்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்தித்து கேட்கிறார்கள், உங்களை மக்கத்துக்கு நான் அதிகாரியாக நியமித்தேன், யாரை அதுக்கு பொறுப்புதாரியாக ஆக்கிவிட்டு இங்கு பிரயாணம் வந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரம் அவர்கள் சொன்னார், இப்னு அபுஸா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் யார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அவர் ஒரு அடிமை வர்க்கத்தை சார்ந்தவர் என்றாலும் இன்னஹு காரியும் பி கிதாபில்லாஹ் வ ஆலிமும் பில் ஃபராயில், குர்ஆனோடு தொடர்புள்ளவர், குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு காரியாக இருக்கிறார். இல்முல் ஃபராயிலில் ஒரு உயர்ந்த ஒரு ஆலிமாக இருக்கிறார். இந்த நேரம் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதல் கௌம் அக்வாமன், அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரமலான் ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. குர்ஆனுக்காக நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஒரு நாளில் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களும் எங்களுடைய நாட்டிலும் ஏனைய நாடுகளிலும் ஏராளமானவர்களை பார்க்கலாம். வட இந்தியா போன்ற பகுதிகளில் பார்க்கலாம். பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் அவர்களுடைய வீட்டு வேலைகளை சர்வசாதாரணமாக முடித்துவிட்டு ஒரு நாளைக்கு 20 ஜுசுக்களை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக பெண்கள் வீட்டில் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக தனது சிறார்களையும் தனது வாலிபர்களையும் மஸ்ஜிதுக்கு அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மஸ்ஜிதில் இஅ்திகாஃபில் இருந்து குர்ஆனோடு தொடர்புள்ள ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு குர்ஆனோடு நாம் எவ்வளவு நெருக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறோம், குர்ஆனுடைய அறிவை எந்த அளவுக்கு அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம், குர்ஆனுடைய முஹப்பாவை, குர்ஆனுடைய அன்பை,
குர்ஆனுடைய தாத்பரியத்தை அவருடைய உள்ளங்களில் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பாரிய கடப்பாடாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. முழு குடும்பமும் சேர்ந்து இணைந்து குர்ஆனை நாம் மதிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் மாறுவதை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள், எங்களுடைய உலகத்தினுடைய பிரச்சனைகள், எங்களுடைய வியாபாரத்தினுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மன நிம்மதியற்ற நிகழ்வா அனைத்துக்கும் தீர்வு குர்ஆனுடையவர்கள், குர்ஆனோடு தொடர்புள்ளவர்கள், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வை அல்லாஹ் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இதனால அபூ இஸ்ஹாக் ஸபஈ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு உயர்ந்த ஒரு தாபீனை சார்ந்தவர்கள். அவர்கள் 90 வயதுடைய நேரத்தில் வாலிப சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் இக்தனிமு ஷபாபக்கும் வ குவதக்கும். ஏ வாலிப கூட்டத்தினர்களே, உங்களுடைய வாலிபத்தையும் உங்களுடைய சக்தியையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கனிமத்தாக கருதிக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வன அக்ரஉல் பக்ரா ஃபீ ரகாத்தின். 90 வயசுல வாலிப கூட்டத்தை பார்த்து இமாம் இஸ்ஹாக் ஸபஈ ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் சூரத்துல் பக்ராவை ஒரே ரகாத்தில் நான் முழுமையாக ஓதி விடுகிறேன். 90 வயதுல அவர்கள் அந்த சூரத்துல் பக்ராவை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் நாங்க நீங்க என்ன சாதனை படைத்திருக்கிறோம்? குர்ஆனோடு எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பாடல் இருக்கிறது, எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது, எவ்வளவு குர்ஆனை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆனுடையவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை முன்னோக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த அமல்களை கொண்டு உயர்த்தித்தார்களோ, கண்ணியப்படுத்தினார்களோ, அலங்கரித்தார்களோ அப்படியான நல்ல அமல்கள்ல எங்களோட காலங்களை நேரங்களை முழுமையாக ஒதுக்கி திட்டமிட்டு யா அல்லாஹ் பயன்படுத்துவதற்கு நீ தௌஃபீக் செய்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்ஃபிரத்தை பெற்றவர்களாக, ரஹ்மத்தை பெற்றவர்களாக, இதுக்கும் மினன் நாரை அடைந்தவர்களாக எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானுடைய இரவு காலங்களில் அதிகமாக இத்திகாஃப் இருந்து குர்ஆனோடு, திலாவத்தோடு, திக்ரோடு, துஆவோடு ஈடுபடக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை தந்தது யா அல்லாஹ். படைப்பினங்களுடைய தொடர்புகளை அறுத்து யா அல்லாஹ் உன்னோடு தொடர்பை யா அல்லாஹ் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் சமூகமாக எங்களை மாற்றிவிடுயா அல்லாஹ். குர்ஆனோடு தொடர்புள்ள சமூகத்தை நீ கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், நீ உயர்த்துகிறாய், நீ அவர்களை சிறந்தவர்களாக ஆக்குகிறாய் யா அல்லாஹ். அப்படியான கூட்டங்களில் அனைவர்களையும் யா அல்லாஹ் ஆக்கிவிடுயா அல்லாஹ். ஆரோக்கியத்தை தந்தடியா அல்லாஹ். இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தந்தடியா அல்லாஹ். இவரது இறுதி நேரத்தை ஹுஸ்னுல் ஹிதாமாக கலிமாவோடு பிரியக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை தந்துடுவாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.